இல்லாம படிச்சிருக்கு. அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? 2 வருஷம் குழந்தைங்க சோறு பெரிய இல்லாம படிச்சிருக்கு. அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆகும்? இதான் கனவு அவனுக்கு. அவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணுவான்? அந்த குழந்தை என்ன பண்ணிக்கிறது என்ன பண்ணுவான்? ஒரு பிரச்சனை இல்ல. இந்த காட்டுல வந்து போட்டு வச்சாங்க. எங்க கொடுத்தாங்க? 2 மணி நேரம் கரண்ட் இல்ல. 2 மணி நேரம் கரண்ட் இல்ல. ஒரு எத்தனை என்ன பண்ணுவாங்க? வந்து பேசுறது இந்த எக்ஸாம் போன் யாரும் தொண்டை தலை கட்டி மழை வெடிக்கும். கரண்ட் சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. எனக்கே தெரியல. 1 மணி நேரம் தான் எழுதுனீங்க. 1 மணி நேரம் எழுதல. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. 1 இயர் அவங்களுக்கு. நீங்க அதுக்கப்புறம் திறந்து விடுங்க. பைத்துக்காரங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க எல்லா பசங்களா. டைமுக்கு சொல்லிட்டு நீங்க திறந்து விடுங்க, நாங்க போயிடுறோம். காமெடி பண்ணிக்கலாம். அந்த கேட்ல அப்படிதான் பண்ணீங்க, இந்த கேட்ல இழிச்சவங்களா? எங்க பசங்க தான் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. எங்க பசங்க தான் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. அது கூட நீங்க ரெஸ்பான்ஸ் கிடையாது. இப்போ நாங்க வீட்டு எடுத்து வந்திருக்கோமோ அதுக்கு அது மட்டும் அந்த ஆங்கிள் இந்த அட்மிட் கார்டு அந்த மட்டும் அதெல்லாம் போட்டுருக்குல்ல. ஏன் இது ஒரு ஜென்ரேட்டர் கரண்ட் போனா என்ன பண்ண ஃப்ரீ கஸ்டமர் எங்களுக்கு இருக்க தெரியாதா? 2 hours இப்போ எங்களுக்கு போயிடுச்சு. அவன் இந்த சென்டர்லாம் பாத்தீங்கன்னா 2-3 இயர்ஸா இந்த ரிப்பீட் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ நாங்க இதுக்காக இந்த ஒரு எக்ஸாமுக்காக இத்தனை வருஷமா இருந்து இயரை வேஸ்ட் பண்ணி இந்த வந்து பண்றேன். இன்னைக்கு வந்து எங்க வாழ்க்கையில் அலாட் பண்ணுவோம். இப்போ எனக்கு இதனால மார்க் கம்மியாச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? யார் பொறுப்பு? இப்ப எங்களுக்கு கேஸ் வச்சு தருவாங்க. பேருமா எனக்கு தெரியும். காவி எனக்கு தெரியாது என்ன பண்ணாலும் தெரியாது. உங்களுக்கு இது கிடைச்சா 2 hours இல்ல.